தர்ஷினி 2 பேரையுமே காப்பாத்த போன நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசியில மறுபடியும் அந்த ஆளுககிட்டயே வந்து மாட்டிற போறாங்க. ஸோ இதனால கண்டிப்பா வந்து இவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய இடத்த வந்து அந்த ராவணனோட ஆட்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து சக்தி வந்து அவங்கள வேற பக்கம் வந்து வழி மாத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ பக்கம் வந்து போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்போ கூட விடாம அவங்க 2 பேருமே பின்னாடியே வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சக்தி வந்து பின்னாடி திரும்பி பார்த்து அவங்க கிட்ட பேசுறாரு. எதுக்காக நீங்க என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க? நீங்க ஊருக்கு போகணும்னா போ வேண்டியது தானே. என் பின்னாடியே நீங்க வர்றீங்க. என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அதுகெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க முன்னாடி போங்க. நாங்க பாட்டுக்கு வரோம். நீங்க எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இல்லையே நான் ரொம்ப நேரமா உங்கள வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் பின்னாடியே வர்றீங்க. என்னையே பார்த்து வர்றீங்க. நான் உங்கள பின்னாடி திரும்பி பார்த்தா நீங்க வேற பக்கம் பார்க்குறீங்க. என்ன ஃபாலோ பண்றீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, ஆமா உன்ன ஃபாலோ பண்றோம். இப்போ அதுக்கு என்ன? அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு மேல சக்தி வந்து பொறுமையா இருக்கக்கூடாது. நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு போனா தான் அவங்க 2 பேரையும் நம்ம காப்பாத்த முடியும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி, அவங்க 2 பேரையுமே ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து நெனைக்கிறாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரு கூடயுமே வந்து சண்டை போடுறாரு. அது மட்டும் கிடையாது, அவங்க மேல மண்ணு தூவுறதுனால அவங்களால எதுவுமே பார்க்க முடியாத நேரத்துல சக்தி அந்த இடத்த விட்டு வெதுவெதுன்னு வேகமா வந்து போயிடுறாருங்க. கரெக்ட்டா வந்து அவங்கள திசை திருப்பி விட்டுட்டு, சக்தி மறுபடியும் அவங்க 2 பேரையுமே தேடி வந்து போய்க்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா அந்த 2 பேர்ல ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, அந்த முகமூடி அந்த மாஸ்க் போட்டிருந்தான் இல்லையா? அந்த ஆளுக்கு கால் பண்ணி, இந்த மாரி "அண்ணே அவன் வந்து எங்க கண்ணுல மண்ணு தூவிட்டு வந்து போயிட்டானே. எங்களால அவன வந்து புடிக்க முடியல. தயவு செஞ்சு நீங்க வந்து அவன என்னன்னு பாருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஒரு வேலைய கூட உங்களால உருப்படியா பார்க்க முடியலடா. நீங்கலாம் என்னடா ஆளுங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுமே கிளம்பி வந்து வந்துடுறாரு. ஸோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்துகிட்டு இருந்தாரு. ஒரு வழியா பார்த்தீங்க அப்படின்னா, சக்தி வந்து போய்க்கிட்டே இருக்கிற அந்த இடத்த வந்து பார்த்துடுறாரு. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க. அந்த இடத்துல கரெக்ட்டா வந்து கார வந்து நிப்பாட்டிடுறாரு. ஸோ நிப்பாட்டிட்டு வந்து இறங்கிட்டு வந்து, "என்ன தம்பி நீங்க என்ன இன்னும் போலையா? என்ன இங்கேயே இருக்கீங்க? என்ன பார்க்க வந்தவங்களா? பார்த்துட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி, நான் பார்த்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "அப்படியா? ஆமா, உங்க ஊர்க்காரங்க 2 பேரு உங்க கூட வந்தாங்கல்ல, எங்க அவங்கள காணோம்?" அப்படிங்கிற மாரி அப்படியே தெரியாத மாரி கேட்குறாரு. "அவங்க என் ஊர்க்காரங்கலாம் கிடையாது. அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆளுங்க." "ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி சக்தி வந்து பேசிக்கிட்டே இருக்க, அப்படியே பின்னாடி இருந்து வந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, சக்தியோட பின் மண்டையிலேயே வந்து அப்படியே கட்டைய வச்சு அடிச்சிடுறாரு. ஸோ இதனால தலையில வந்து அப்படியே கைய புடிச்சுட்டே நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டுறாரு. அந்த ஆள அப்படியே தூக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா, காருக்குள்ள பின்னாடி வச்சு வந்து இது கட்டி போட்டுடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து நம்ம சக்திக்கு வந்து கால் பண்றாங்க. ஸோ தர்ஷினியால கொஞ்சம் கூட வந்து நடக்க முடியல. ஏன்னா கால்ல வந்து ரொம்ப வலி இருக்கு அப்படிங்கிறதுனால, "என்னால நடக்கவே முடியல சித்தி" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால, வேற வழி இல்லாம நம்ம ஜனனி ரொம்பவே கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து அவள தோள் மேல தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்திக்கு வந்து கரெக்ட்டா கால் பண்றாங்க. அப்பதான் வந்து அந்த ஆளுக எல்லாமே சக்திய போட்டு அடிச்சு வந்து படுக்க வச்சிருப்பாங்க. ஸோ கால் வர்றத பார்த்து உடனே அந்த கால வந்து எடுக்குறாங்க. யாரு கால் அட்டெண்ட் பண்றா அப்படிங்கிறது தெரியாத நம்ம ஜனனி, "சக்தி எங்க இருக்க நீ? உனக்கு வந்து கேட்குதா கேட்கலையா நான் பேசுறது? இங்க வேற டவர் விட்டு விட்டு கேட்குது. நீ வந்துட்டியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. ஆனா அந்த சைட்லேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வந்து இல்ல. "என்ன சக்தி நான் சொல்றது உன் காதுல விழுகுதா இல்லையா? ஏதாவது கேட்குதா கேட்கலையா? கொஞ்சம் பேசு சக்தி. நாங்க இங்கே தான் இருக்கோம். நீ எங்க இருக்க சக்தி? அப்போதிருந்து நீ வந்து வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ற. இன்னும் வரலையா? ஆமா உன் பின்னாடி 2 பேர் வந்தாங்கன்னு சொன்னியே. அவங்க என்ன பண்ண?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, ஸோ அப்பதான் அந்த ஆளுக்கு தெரியுது, இவன் வந்து எல்லாத்தையுமே வந்து ஜனனி கிட்ட சொல்லிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் எந்த ரெஸ்பான்ஸுமே வந்து பண்ணாம இருக்கிறதுனால, நம்ம ஜனனிக்கு வந்து லைட்டா டவுட் வருது. கட் பண்ணிடுறாங்க. ஃபோன கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, யோசிக்கிறாங்க. என்ன இது சக்தி எவ்ளோ பேசினாலும் பேசவே மாட்டேங்கிறாரு. என்னவா இருக்கும்? ஒருவேளை வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அவங்க 2 பேரும் சக்தி ஏதாவது பண்ணிட்டாங்களோ? அப்படின்னு கொஞ்சம் பயம் வருது அவங்க மனசுக்குள்ள. இருந்தாலுமே நம்ம ஏதாவது வந்து தேவையில்லாம யோசிக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போயே ஆகணும். தர்ஷினியால வேற வந்து எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குதே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கன்ஃப்யூஷன்ல அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம வந்து முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அந்த ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இங்க தான்டா இருக்காங்க போல இருக்கு. அந்த பொண்ணு சொல்றத பார்த்தா இந்த ஏரியாக்குள்ள எங்கேயோ தான் அவங்க இருக்காங்க. எப்படியாவது நம்ம பாஸ் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரையுமே நம்ம வந்து இது பார்த்துறணும். பார்த்துட்டு அந்த தர்ஷினி பொண்ண மட்டும் தூக்கிட்டு இன்னொரு பொண்ண நம்ம வந்து கொலை பண்ணி அந்த இடத்துலயே முடிச்சு விட்டு வந்துரணும்டா. அதுதான் நமக்கு பாஸ் குடுத்த வேலை. அத கரெக்ட்டா நம்ம பண்ணல அப்படின்னா நம்ம உயிருக்கு தான்டா ஆபத்து. வாங்க போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜனனி அதுக்கப்புறம் தர்ஷினி இவங்க 2 பேரையுமே வந்து தேட போயிடுறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு வேளை இவங்க 2 பேரும் மாட்டிருவாங்கல்ல.
இல்ல பார்த்தீங்கன்னா, மயக்கத்துல இருக்கிற நம்ம சக்தி எந்திரிச்சு போயிட்டு, அவங்க 2 பேரையுமே வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறா அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்ட்டுங்க. இந்த பக்கம் ராவணன் வந்து என்னென்ன வேலை பார்க்கணுமோ, அது எல்லாமே கரெக்ட்டா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரியும் ரொம்பவே முட்டாள்தனமா எத பத்தியுமே யோசிக்காம, ராவணன் சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு, சரி சரின்னு மண்டையாட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலங்க. அண்ட் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்திலேயே ஜனனி பத்தின எல்லா உண்மையுமே வந்து ஈஸ்வரிக்கு தெரிய வரும். அப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதே தெரியலங்க. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. அண்ட் கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்ஸ நீங்க சொல்லுங்க.